ஃபுல்ஃபில், அதாவது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டது சமம். அண்ணன் ஆடியோ லஞ்சில் சொன்னார், மனசார சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ள எங்களோட டீம்மெண்ட்டு முன்னாடி உட்காந்த ரோ எல்லாமே கண் கலங்கிட்டோம். ஏன் அந்த கண் கலங்கணும் அப்படின்னா, அவ்வளோ ஒரு சந்தோஷம். 2.5 வருஷம் கழித்து கொடுக்குற ஒரு தரமான சம்பவம். ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷுவலையும் அவர் சொன்ன மாதிரியே டிலே ஆகினாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இதை தான் கொடுத்துருக்குறாங்க டீமு. நவம்பர் மாதத்தில் சூர்யானா படம் வந்து தோல்வி அடைந்ததுக்கு சரித்திரமே இல்லை. நவம்பருக்கு அவருக்கு எப்பயுமே ஒரு ராசி இருக்குது. இந்த படமும் கண்டிப்பாக ஹிட்டு தான். என்னை பொறுத்தவரைக்கும் 100% ஹிட்டு. படம் நெருப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், உண்மையாகவே படம் நெருப்பு மாதிரி தான் இருந்துச்சு. அந்த என்னன்னா பாபி டியோலாம் பயங்கரமாக இருந்தாப்புல. ஆளுலாம் பார்க்குறது, அந்த பைசப்ஸ் அதெல்லாம் பார்க்குறது, அப்படி பார்த்தாலே வந்து நின்று அடிக்கிற மாதிரி தான் இருக்கிறாப்புல. படம் உண்மையாகவே பாபி டியோ செம்மையாக இருந்தார். அதுக்கப்புறமா இவர் கார்த்தி அண்ணன், எங்கள் சின்னவர், அவர் இன்னும் செம்மையாக இருந்தாப்புல. ஸோ என்ன அப்படின்னா, அவரோட பாபி டியோலோட சன்னாக தான் அவர் வந்துட்டு இவர் வராரு, கார்த்தி அண்ணன். ஸோ அவர் கார்த்தி அண்ணன் பார்க்கும்போதே அவரும் பயங்கரமாக இருந்தார். என்ன அப்படின்னா, செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருந்துட்டு சூர்யா வெர்சஸ் கார்த்தி தான். கிளைமேக்ஸில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரெசன்ட் பொசிஷனும் சரி, பீரியாடிக் பொசிஷனும் சரி, அது ரெண்டுமே மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி நான் எந்த படமும் எனக்கு பார்த்ததே எனக்கு தெரியவே இல்லை. மேபி ஒரு சில படத்தில் நடுவில் வேணால் வந்திருக்கலாம், அதாவது பீரியாடிக்கும் பாஸ்ட்டும் ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கலாம். பட் இருந்துட்டு என்னன்னா, இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. இது புது விஷுவலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் அந்த ஜெயிலருக்கு எப்படி அந்த உக்கும் பாட்டோ, விஜய்க்கு எப்படி அந்த தளபதி பாட்டோ, அதே மாதிரி சூர்யாவுக்கு என்னன்னா தலைவனே பாட்டு. அந்த கிளைமேக்ஸில் அதை வரும்போது ப்ரோ எங்களுக்குலாம் அது ஏன்னா அதுதான் எங்களுக்குலாம் வந்துட்டு என்னன்னா, நாங்களாம் ஃபர்ஸ்ட் ரோல இருந்துட்டு நாங்கள் கத்தவே இல்லை. உடனே சொல்லுவானுங்க படம் நல்லா இல்லை, நீ எப்படி கத்துவேன்னு வானேன். நான் அதெல்லாம் சொல்ல, நாங்கள் ஏன் கத்தலை அப்படின்னா, எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் தான் எங்களுக்கு வந்துச்சு. இதுவும் ட்ரோல் பண்ணுவானுங்க, எங்களுக்கு இருந்துட்டு ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. ஏன் ஆனந்த கண்ணீர் இருந்துச்சுன்னா, நாங்கள் 3 வருஷம் அந்த ஆளை பார்க்கல, ஸ்க்ரீனில் பார்க்கல. அந்த தலைவனே சாங் வரும்போது எங்களுக்கு தெரியாமலே நாங்களாம் ஆண் தான் பார்த்துட்டு இருந்தோம். படத்தை பயங்கரமாக பார்ப்பீங்க. அதை தாண்டி இருந்துட்டு எங்கள் அண்ணன் சூர்யா அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருந்தார் பக்கத்தில். ஏன்னா படமாக மட்டும் பாருங்கள், வசூல் அவ்வளோ பண்ணிச்சு, இவ்வளோ பண்ணிச்சு, இதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். அதை தாண்டி தனுஷ் ஃபேன்ஸு, விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க ஆன்லைனில் எல்லாமே. அதை தாண்டி ஒரு சில பேர் தற்கூரிங்களும் இருக்கிறானுங்க, வன்மத்தை கக்கிறவனுங்க கத்திட்டே தான் இருப்பானுங்க. அவனுங்களுக்கு என்ன ஒரே விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு நீ அடுத்தவன் நல்லா இருக்கும்னு இல்லைன்னா அடுத்த ஆட்டோமேட்டிக்காக நீயும் நல்லா இருப்ப. அவங்களுக்குலாம் அதுதான் சொல்கிறேன். விட்டுட்டு அடுத்தவன் அழிச்சிட்டு தான் நீ மேலே வரணும்னு பார்த்தா நீ சத்தியமாக நீ நான் இதாக அவ்வளோதான். கெஸ்ட் ரோல் கார்த்தி என்னது படம் பார்க்கட்டுமே, நம்மளே எல்லாம் சொல்லிட்டா சூப்பராக. அதாவது ட்விஸ்ட்டு தான், அது எதிர்பார்க்கல நாங்கள். அதாவது ஒரு லேக் போயிட்டு தான் இருந்த டாக்ஸ் எல்லாம் நாங்களே நம்ப முடியாத அளவுக்கு தான் லீக்லாம் பண்ணல அவங்க. இருந்தாலுமே சூப்பராக அவரோட போர்ஷன் வந்து ஒரு ரோலெக்ஸ் எப்படி வந்தால் எப்படி பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அவரோடது. சென்டிமெண்ட்டாக தான் சொல்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட்டு நான் அழுதுட்டேன். எங்களோட டீம்மெண்ட் எல்லாமே அந்த விஷுவலு, அவங்க காட்டுற ஒரு விஷயம், அந்த மன்னிப்பு சாங்கு எல்லாமே பிச்சு உதறிட்டாங்க. அழுவாத குறை, இன்னும் அழுவலாம். கூப்ஸ் படம் பூரா இருக்கு, எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. அவர் கையை தூக்குனா ஒரு கூப்ஸ், அந்த அளவுக்கு தூக்கல். சிவா 1000 கோடி அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். அது ஷுவராக ஒரு நல்ல படம், எங்கே போகணுமோ அது கண்டிப்பாக அது வெற்றிக்கு போகும். ஸோ நம்ம நம்பர்ஸ் கேம்குள்ளே போக வேண்டாம், பாக்ஸ் ஆஃபீஸ் கேம்குள்ளே வேண்டாம். கதை ரீதியாக பேசுவோம், சூப்பராக போயிருக்கு. கண்டென்ட் ரீதியாகவும் நல்லா வெற்றி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கண்டிப்பாக நடக்கும். புரியல, ஆக்டர்ஸ் எல்லாம் ஆக்டர்ஸ் படம் பார்க்காம எல்லாரும் பேசிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்கெல்லாம் ஒரு கூமுட்டைங்க, அவனுங்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிற நேரம் இல்லை. ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதை என்ஜாய் பண்ணுவோம். விஎஃப்எக்ஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுமே சொன்ன மாதிரி இவருக்கு முந்தைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படங்களோட இவராக எடுத்தார் அப்படிங்கிற அளவுக்கு தான் கேள்வியாக இருக்குது. ஒவ்வொரு விஷுவல் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், செதுக்கியிருக்காரு சிவா. அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து இனிமேல் கொடுப்பார். இவ்வளோ இன்னும் கண்டிப்பாக யாரும் எடுக்க முடியாது, இவர் எடுத்துட்டாருன்ற 2.0க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் படமே இல்லை. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு வேறு லெவலில் பேசக்கூடிய படம் இல்லை. அந்த படம் இந்த படம்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. தமிழ் ஆடியன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு படமாக கங்குவா இருக்கும். வேர்ல்டில் ஒரு ரெக்கார்டு படைக்கும் இந்த படம்.
என்னன்னா எங்களுக்கு இருந்துட்டு அது இருந்துட்டு ஒரு ஒரு ஹைப்பை கொடுக்க தான் அந்த 3D எல்லாம் கொண்டு வந்தது. ஆனா நான் இருந்துட்டு சரி 3D என்ன பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் தேட்டருக்குள்ள போனேன். எங்களை பொறுத்து சூர்யா பார்த்தா போதும்னு தான் இருந்தோம். ஆனா அந்த ஒரு சில விஷயம் எல்லாமே அந்த கண்ணு முன்னாடி வரும்போது எங்களுக்கே அது ரியலா இருந்துச்சு. 2.க்கு ஈக்குவலா அந்த பட்ஜெட்டை தாண்டி எங்களுக்கு பண்ணும்போது எங்களுக்கு ஒரு வாவ் அந்த மூமெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு என்னன்னா படம் படமா மட்டும் பாருங்க. அதை தாண்டி இவன் நல்லா இருக்கணும் அவன் அழிஞ்சு போயிடும் அதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சூர்யா 2 3 வருஷமா தியேட்டர்ல பார்க்கல. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா படம். அதுதான் சொன்னேனே முன்னாடியே சொன்னேனே அந்த வாவ் மூமெண்ட் அந்த தலைவனே சாங் வரும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த கண்ணில் தண்ணி தான் எங்களுக்கு வந்துச்சு. உண்மையா ரசிக்கிறோம் அதுதான் சொல்றேன். அவ்வளவுதான் ப்ரோ. வேற என்ன ப்ரோ? அந்த கார்த்தி பயங்கரமா பண்ணிட்டாப்ல சின்னவர் ப்ரோ. நெக்ஸ்ட் இது ரோலெக்ஸா தில்லியா இருக்கிறத விட எங்களுக்கு இப்போ இவன் பிரான்சிஸா இல்ல அந்த ஆள் கார்த்தியா தான் எங்களுக்கு இருக்குது. நெகட்டிவ் ரோல் இருக்காருல்ல, நெகட்டிவ் ரோல் அது வெயிட் ஆகுது. அது பயங்கரமா இருந்துச்சு. இப்போ அதான் பாய்பிடியில வந்து நின்னாலே 2 பேர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கிறாப்ல. அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஹீரோயின் எப்படி? அவங்க கிளாமரஸ் அவங்களுக்கு என்ன அவங்க வந்தாலே இது நார்மல் சிவா படம் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. நார்மல் சிவா இல்ல ப்ரோ. இத ராஜமௌலியா சிவாவா தான் நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான். சிவாவோட புது உலகம் இது. ராஜமௌலி எப்படி புதுசா ஒரு உலகத்தை உண்டாக்குனாரு அதே மாதிரி சிவா புதுசா உலகத்தை உண்டாக்குனாரு. அவ்வளவுதான். சிவாவும் சரி சூர்யாவும் சரி ஒரு ஈட்டில அவர் அண்ணாத்த 2 பேரும் ஒரு இதை கொடுத்து தான் ரொம்ப வருஷம் கழிச்சு போராடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பலன் உண்டா? கண்டிப்பா ப்ரோ. சிவா கடைசி படம் அண்ணாத்த, எங்களுக்கு கடைசி படம் எதிர்க்கும் துணிந்தாங்க. அதான் அப்படிங்கிறப்போ எல்லாமே சரியா என்ன சிவா கூடயா சிவா அஜித் ஓரம் கட்டி வந்ததா சிவா தான் அப்படி சொல்லி சொன்னாரு. ஆனா சூர்யா இருந்துட்டு என்ன சொன்னா அப்படின்னா சிவா நான் ஏன் சிவா இல்லைன்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையாவே சிவால இவ்வளவு தாண்டி இவ்வளவு யோசிக்க முடியுமாங்கிறது எங்களுக்கு அதே எங்களுக்கு ஒரு வியப்பா இருக்குது. ஆச்சரியமா உண்மையாவே சிவாக்கே தெரியாது. எதா இருந்தாலும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்ல தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் நேச்சுரல் ஆடியன்ஸ் நியூட்ரலா நேச்சுரல் எல்லாருமே பார்த்துட்டு படம் சொல்லுங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் பார்த்து சொல்லாதீங்க. எங்களுக்கு ஹாப்பி என்னாச்சு அவ்வளவுதான்.